தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரில் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக கடந்த வாரமும் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாரமும் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாட ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார். நாம் சென்னை செல்ல வேண்டியிருந்தது. அதற்குள்ளே ஒரு சின்ன வேலை இருந்ததால் இந்த வாரம் இங்கே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் நம்மளுடைய தலைவர் அவர்கிட்டே சொன்னேன், ஐயா இந்த வாரம் நான் இருக்கேன் அப்படின்னாரு. அவசியம் வந்துடுங்க அப்படின்னாரு. ஏன்னா நம்ம சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாதுல்ல. அதனால் மறுபடியும் உங்களை இந்த வாரம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உடனே வாட்ஸ்அப்பில் போட்டேன், ஈரோடுல சன்மார்க் சங்க மீட்டிங் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் அன்றைக்கே தெரிவிச்சிட்டேன். அதில் ஒரு என்னதை பற்றி பேசுவார் அப்படின்றது பொருள்னு போட்டுருவேன். முக்தி என்றால் என்ன, சித்தி என்றால் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டிருந்தேன். ஏன்னா நாமெல்லாம் மனித பிறவி எடுத்தவர்கள், உயர்ந்த பிறவி எடுத்தவர்கள். போன வாரம் சொன்னேன் இல்லையா, சாதாரணமான தாவர ஜீவனிலிருந்து 84 லட்சம் யோனி வேதங்களெல்லாம் சென்று இறுதியாக மனித பிறப்பு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த பிறப்பில் நாம் அடைய வேண்டிய லாபம் என்ன? எல்லாமே லாபத்தை கருதி தான் வாழ்க்கை. லாபம் இல்லை என்றால் எந்த வாழ்க்கையுமே இல்லை. ஆனால் லாபம் என்பது எதுவாக இருக்க வேண்டும்? பொருள் லாபமா, அருள் லாபமா? மனிதன் பொருளாபத்தில் தான் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது. அருள் லாபத்திற்கு யாரும் செல்லுவதில்லை. ஏனென்றால் அருளாபம் பெறும் வழி தெரியல. மக்கள் மீது குற்றமில்லை,
பொருள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழி எல்லாருக்கும் தெரியும், அருள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழி தெரியல. அதனால் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் அருளை பெறுவதற்கு பல வழிகளை காட்டியிருக்கிறார்கள். நம்மளுடைய வரலாறுகளை பார்த்தோமானால் வட நாட்டிலே முதலாக ஆன்மீகத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேத வியாசர் என்றவர் ஒரு பெரிய ஒரு வரலாற்றை எழுதினார். அதுக்கு பேர் என்ன? மகாபாரதம். அதற்கு பின்னாடி உனக்கு மட்டும்தான் எழுத தெரியுமா, எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு வால்மீகி எழுந்தார். அவர் ஒரு காவியத்தை இயற்றினார். அதுக்கு என்ன பேர்? ராமாயணம். இந்த 2 காவியங்கள் தான் நம்மளுடைய பாரத நாட்டில் எல்லா இடங்களிலும் ஊடுருவி சென்றது. அதற்கு பின்னாடி வந்தவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். எதிர்ப்பு குரல் கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழகத்தில் தான் தோன்றினார்கள். தமிழகத்திலே தோன்றிய சித்தர் பெருமக்கள். சித்தர் பெருமக்கள் தோன்றி அவர்கள் உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கதைகள், காப்பியங்கள், வரலாறுகள்லாம் கிடையாது. நீ இறைவனை இடைவிடாது நினைக்க வேண்டும். இறைவனை நினைப்பதற்கு எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. பற்றற்ற வாழ்க்கையில் தனிமையிலிருந்து இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டினார்கள். அதற்கு பிறகு தமிழகத்திலே தோன்றிய சேக்கிழார் அவர்கள் மிக தெளிவான ஒரு ஒழுக்க நிலையை கொண்டு வந்தார். மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் உடம்பில் உள்ள 64 கலைகளை 64 காவியங்களாக படைத்தார். 63 கலைகளாகவும் 1 அதீத கலையாகவும் சேர்ந்து 64. ஆய கலைகள் 64னையும் ஏய உணவிற்கு எண்ணம்மை தூய உருப்பல் போல்வால் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 64 கலை நம்ம உடம்புல இருக்கிறதுனால நமக்கு அதை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஒழுக்க நிலையில் வாழுகின்ற பொழுது இடர் வராது அப்படின்னு சொன்னாங்க. சேக்கிழார் அதில் கொஞ்சம் தெளிவு ஏற்படுத்தினார். தெளிவு ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்தான் முதல்ல சொல்லுவார். என்ன பாட்டு? சேக்கிழார் பாட்டு, முதல் பாட்டு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் 63 கலைகளை அழகாக அதற்கு பெயர் வைத்து அதற்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கருவிகளை வைத்தார். கருவிகளை வைத்து அதுக்கு நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். இந்த நாயன்மார்கள் என்பது 64 கலைகளை சார்ந்தது. இதை வள்ளலார் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சது, அதுக்கு முன்னாடி தெரியாது. நாயன்மார்கள் என்பது 63 கலைகளை சார்ந்தது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இவர்களெல்லாம் இந்த நாட்டிலே தோன்றிய அருளாளர்கள். உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாரத நாட்டில் இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியவர்கள். அதற்கு பின்னாடி தான் கிறிஸ்துவ மதம் தோன்றியது, இஸ்லாம் மதம் தோன்றியது, பௌத்த மதங்களெல்லாம் தோன்றியது. அந்த காலகட்டத்தில் நமக்கு இதற்கு மேலே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு என்று திருவள்ளுவர் வரார். திருவள்ளுவர் அவர் 1330 குறளில் உலகத்தையே அளந்துட்டு போயிட்டார். ஆனால் எவ்வளவு சொல்லியும் மனித சமுதாயம் அதை பின்பற்றி வாழ்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது வாழலை. மகாபாரதம் சொல்லியும் வாழலை, ராமாயணம் சொல்லியும் வாழலை, நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எது சொல்லியும் மனித வர்க்கம் திருந்தியதாக தெரியவில்லை, வாழ்ந்ததாக தெரியவில்லை. அப்போ திருக்குறள் சொல்லியோ திருக்குறளை படிப்பவர்கள் பேசுபவர்கள் எல்லாமே ஆன்மீகவாதியும் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களாவது திருக்குறளை எடுத்து மனித சமுதாயத்திற்கு முறையாக தந்திருக்கிறார்களா, அதனுடைய உண்மை விளக்கம் என்ன என்று கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. திருக்குறள் என்பது மனித சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தியதே வள்ளலார் தான். அதுக்கு முன்னாடி திருக்குறள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு சில படித்தவர்களுக்கு மட்டும், பண்டிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும், சமுதாயத்தில் தெரியாது. முதல்ல மெய்ப்பொருள் விளக்கம் என்று திருக்குறளில் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் வடலூரிலே திருக்குறள் வகுப்பு வைத்து நடத்தினார். ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட நூலில் எது மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய நூலாக இருக்கிறது என்று அவர் பார்வைக்கு வரும்போது எல்லா நூலையும் விட்டுட்டார். திருக்குறளை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டார். அதனால தான் அங்கே திருக்குறள் வகுப்பு சென்னை வடலூரில் வச்சு நடத்துகிறார். அதையாவது புரிந்து கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை. அதன் பிறகுதான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு உண்மையான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தான் வள்ளல் பெருமான் திருவருட்பா என்ற நூலை எழுதுகிறார். அப்போ இதற்கு முன்னாடி இருந்தவர்களெல்லாம் நல்லவர்கள்தான். ஆனால் இறைவனுடைய தொடர்பு கொள்வதற்கு எது முடிவான நிலை என்பதை யாரும் போதிக்கவில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு சில எல்லைக்கோட்டோடு நின்றுட்டாங்க. அதை தான் வள்ளலார் பிரித்தார். ஆன்மீகத்தினுடைய படிக்கட்டுக்கள் 16ஆக இருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடியது. இந்த 16இலே ஒவ்வொன்றிலும் 4 இருக்கிறது. இந்த 4ம் நன்னாங்கு 16 படிகளும் தாண்டி இறுதி நிலை எது என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் ஞானத்தில் ஞானம் என்று சொல்வார். ஞானத்தில் ஞானம் என்பது சித்தி பெறுவது. சித்தி என்றால் பூரண அருளை பெற்று மரணத்தை வெல்லுவதுக்கு பேர் சித்தி. முன்னாடி இருந்தவர்களெல்லாம் முத்தியோடு நின்ட்டாங்க. வள்ளலார் முத்திக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது சாதனம்னார். முத்தி என்பது முன்னுறு சாதனம், முடிவல்ல. அது முன்னுறு சாதனமாக இருக்கிறதை தவிர அது முடிவல்ல. அப்போது சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்னார். அதுதான் நிலை சேர்ந்த அனுபவம். அந்த நிலை சேர்ந்த அனுபவம் என்ன? எது நிலையாக இருக்கிறது? இறைவன் நிலையாக இருக்கிறார். ஆனால் இறைவனை நேரடியாக தொடர்பு கொண்டு நாம் பெற வேண்டியது பெறுவதற்கு வேறு சித்தி. முத்தி என்பது சரியை கிரியோடு நின்று போச்சு. முத்தியினுடைய எல்லைக்கோடு என்ன? சரியில் 4, கிரியில் 4. அதுக்கு பேர் தான் சரியை கிரியை, 2ஓட முத்தி நின்று போச்சு. அதான் சரி என்பது சாதாரணமான உலகியலுடைய பக்தி மார்க்கம். கிரி என்பது அதை விட உயர்ந்த நிலை. 3வது ஜீவன் நிலை, யோக மார்க்கம். அந்த யோக மார்க்கத்தில் தான் சித்தர்கள் பெருமக்கள் வந்தாங்க. அவர்கள் சரியை விட்டுட்டாங்க, கிரியை விட்டுட்டாங்க. தனிமையிலிருந்து யோக நிலையிலிருந்து இறைவனை காண முடியும் என்று அவர்கள் அந்த எல்லையிலே சென்றார்கள். அவர்கள் சென்றும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சமாதி நிலை அடைகிறாங்க. சித்தி என்பது ஜீவன்னா ஒழுக்கம், ஜீவன்னா உயிர். உயிரை அடக்கும் முறையை தெரிந்தார்கள். உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்காமல் அடக்குமுறையை தெரிந்து கொண்டார்கள் சித்தர்கள். உயிரை அடக்கிட்டால் என்ன ஆகும்? அப்படியே உட்காந்துருவாங்க. சமாதி நிலைன்னு பேர். இப்போ இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே சித்தர்கள் வாழ்ந்த இடம். ஒரு திருப்பதி இருக்கட்டும், பழனி இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் சித்தர்கள் வாழ்ந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பேர் சமாதி நிலை. அது யோகத்தினுடைய எல்லையில் வருது. சரியை, கிரியை, யோகம். ஆனால் ஞானத்துக்கு யாராவது வந்திருக்கிறார்களா என்றால் இதுவரையில் இல்லை. அதனால தான் வள்ளலார் ஞானத்தில் ஞானம் பெற வேண்டிய வழியை சொல்கிறார். அதுக்கு பேர் சித்தி பெறுவதுன்னு பேர். இல்லையா? புரியுதா இல்லையா? சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். முத்தி என்பது முன்னுறு சாதனம். இது சாதனம், அது சாத்தியம். அப்போ நம்ம எந்த நிலையில் இருந்தால் நம்ம இறைவனை பார்க்க முடியும்?
மரணத்தை வெல்ல முடியும். ஏன்னா வள்ளல் பெருமானுடைய கொள்கை எல்லாமே இறைவனோட இரண்டரை கலக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை. இப்போ நம்ம அன்பர்கள்லாம் கூட சொல்லுவாங்களே, அன்பே சிவம். அன்பு சிவம் என்று சொன்னார்கள். அன்பு சிவம் அல்ல. அன்பிற்கு மேலே தான் சிவம் இருக்குது. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்? அன்புடையார் எல்லாம் உடையார். திருவள்ளுவர் சொன்னார், அன்பு இருந்தால் நீ இறைவனை பார்க்கலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார். அப்போ அன்பு என்பது ஒரு பாட்டு. அன்பு இருந்தால்தான் நீ மலையை பிடிக்க முடியும். அப்போ அன்புக்கு மேலே ஒன்று இருக்குல்லையே, அப்போ அன்பு சிவமாகாது. அன்பு என்பது இறைவன் மேல் காதல் கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம திருமூலர் அன்பே சிவம்னு சொல்லுவார். வள்ளலார் வந்து இங்கே பிரிக்கிறார். அன்பு என்பது இறைவன் மேல் காதல் கொள்வது. அப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கான். அப்போ இறைவனை நீ அன்போட நேசிக்கணும். அதனால தான் வள்ளலார் சொல்வார், இறைவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், உயிர்களிடத்து கருணை காட்ட, இரக்கம் காட்ட வேண்டும்னுவார். புரியுதுங்களா? இறைவனிடத்தில் என்னவா காட்டணும்? அன்பை காட்டணும். உயிர்களிடத்தில் என்ன காட்டணும்? இரக்கம் காட்டணும். அதனால தான் ஜீவகாருண்யம் உண்டானால் என்ன வருமா? அன்பு உண்டாகும். அன்பு உண்டானால் அருள் உண்டாகும். அருள் உண்டானால் இறைவனை காணலாம். அப்போது அன்பு வேணும், கருணை வேண்டும், அதுக்கப்புறம் தான் அருள் கிடைக்கும். அருள் கிடைச்சாதான் இறைவனை பார்க்க முடியும். அருள் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியும். பேருபதேசத்தில் நல்லா அழகாக சொல்லியிருப்பார். அன்பு, தயவு, அருள், கருணை எல்லாம் ஒரே பொருளை குறிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வேறு வேறு. புரியுதுங்களா? அப்போ அங்கே பிரிக்கிறார். அப்போ பிரிக்கின்ற பொழுது நம்மளுடைய வள்ளல் பெருமான் வந்து நமக்கு என்ன சொல்லித்தரார்? அருளை பெறும் ஞான மார்க்கத்தை சொல்லித்தரார். நீ அருளை பெற்றுட்டுனா ஜீவன் உடம்பிலிருந்து வெளியே போவார். இந்திரியங்களும் கரணங்களும் சொன்னபடி கேட்கும். இப்போ ஏன் கேட்கல? நம்ம இறைவன்கிட்ட தொடர்பு வைக்காதனால இது கேட்கல. அப்போ ஆமாம் இல்லைங்களா? அப்போது அருள் இல்லை என்றால் அருள் பெரில் ஒரு சிறு திரும்பும் ஐந்தொழில் புரியும். அப்போ அருள் என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு திரவம். அது அருள் என்பது ஏதோ ஒரு தனியாக கிடைக்கிற பொருள் இல்லை, அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அருளை நாம் எடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது தான் நம்ம தடையை நீக்கணும். அருள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா இறைவன் வந்து கருணை உள்ளவர் இல்லையா, பாரபட்சம் பார்க்காதவர். அதனால் எல்லா ஆன்மாக்களிலும் அருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அனுப்பும்போதே அருள் என்பது ஃபுல் ஸ்டோர் அங்கே இருக்குது. அந்த அருளை வந்து எடுப்பதற்கு வழி தெரியாமல் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் வழி தெரியலன்னா, நமக்கு முன்னாடி காட்டியவர்களெல்லாம் தவறான வழியை காட்டிவிட்டார்கள். அந்த தவறான வழியினால தான் அது என்னாச்சு, அந்த வழியில் நம்ம போனதுனால அந்த ஆன்மாவை திரைகள் என்ற பெயரில் மறைத்து கொண்டுள்ளது. இப்போ திரைகள்னால் என்ன? அறியாமை, அஞ்ஞானம், மாயா திரைகள்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு வந்தது? அறியாமை எங்கேருந்து வந்தது? அஞ்ஞானம் எங்கேருந்து வந்தது? மாயை என்பது எங்கேருந்து வந்தது? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளுடைய அறியாமையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நமக்கு வழிகாட்டியவர். இங்கே தான் வந்து பிடிக்கிறார் வள்ளலார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இதை நான் சொன்னால் கதிர்வேலு ஆகாது. ஏன்னா வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் எதை விட வேண்டுமோ அதை விட்டால்தான் நீங்கள் பெற வேண்டியதை பெற முடியும். நீங்கள் விடாதிருக்கின்ற வரையில் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோம்? பக்தியில் ரொம்ப ஈடுபாடு வச்சுருக்கோம். அதுக்கு பேர் சரியை. கிரியை, கிரியைன்னா நம்ம இறைவனை தொட்டு அலங்காரம் செய்து
நாமளே வழிபடுவது. யோகம் தன்னைத்தானே உணர்வது. ஞானம் தன்னையும் உணர வேண்டும், உலகத்தையும் உணர வேண்டும். அங்கே சுயநலம் கிடையாது. இது மூணுலேயும் சுயநலம் இருக்கும். சரியில் சுயநலம், கிரியையில் புதுநலம், சுயநலம், யோகத்தில் சுயநலம். வள்ளலார் காட்டிய ஞானத்தில் எல்லாமே பொதுநலம்தான். பொது உணரும் போதலால் பிரித்த அதுவேரில் தோன்ற அருட்பெருஞ்சோதி. அப்போது இது பொது. உலகத்துக்கெல்லாம் இறைவன் எப்படி பொதுவோ அதேபோல் நம்மளுடைய சன்மார்க்கம் உலகத்திற்கே பொது. அதனால தான் இதில் ஜாதி மத இன என்ற வேறுபாடுகள் கிடையாது. சூப்பர். அப்போது இதுக்கு என்ன பேர் வச்சார் வள்ளலார்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. உலக வரலாற்றிலே கிடையாது. மற்ற ஒருமைப்பாடுகள் நிறைய இருக்குது நாட்டில். தேசிய ஒருமைப்பாடு, அரசியல் ஒருமைப்பாடு, ஆன்மீக ஒருமைப்பாடு, ஜாதி ஒருமைப்பாடு, தர்ம ஒருமைப்பாடு நிறைய இருக்குது. ஆனால் ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கேயாவது இருக்குதுன்னா வரலாற்றிலே கிடையாது. வள்ளலார் வந்து தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும்னார். அப்போ ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றால் என்ன? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை அறிவது. அப்படி அறிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஒருமைப்பாடு வரும், பேதம் இல்லாதது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு துன்பம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குழந்தைய தான் பாதுகாப்பு பார்ப்போம். அது சுயநலம். பக்கத்து வீட்டில் ஏதாவது இருந்தால் சரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஆறுதலுக்கா. நம்ம போக மாட்டோம் இல்லையா? ஆனால் ஆன்மநேயம் என்பது அந்த குழந்தையும் நம்ம குழந்தையும் ஒன்று. அதில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் இந்த குழந்தையில் இருக்கிற ஆன்மாவும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் ஒரே தன்மை உடையது, நமது சகோதர தன்மை உடையது என்று எப்போ உணர்கிறார்களோ அதுக்கு பேர் தான் ஆன்மநேயம். அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். பயிர் வாடியதற்கு வாடினவர் உலகத்தில் வள்ளலார் ஒருத்தர் தான். ஏன்னா பயிருக்கு மட்டும் அவர் வாடலை, எல்லா உயிர்களிலும் இறைவன் அனுப்பிய ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்ந்தார். அதனால தான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கென்றார் யாவர் அவருளம்பால் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. இல்லைங்களா? அப்போ பேதமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் ஞானத்தில் ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் என்பது, அந்த திரை என்பது விலகும். அதுவரையும் விலகாது. நேற்று கூட மதியானம் ஒருத்தர் திண்டுக்கல் வந்து 1 மணி நேரம் பேசினார். நிறைய கேள்விகளை கேட்டார். இன்றைக்கி ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். இறந்தால் பிறப்பு என்ன, அடுத்த பிறப்பு என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இறந்துவிட்ட பிறகு இருப்பவர்களை தெரியாது, இருப்பவர்களுக்கு இறந்தவர்களை பற்றி தெரியாது. செத்து போயிட்டாங்க அவங்க நமக்கு தெரியுதா? இல்லை நமக்கு செத்தவங்களை பற்றி தெரியுதா? இல்லை. இப்போ இப்படி மறைக்கப்பட்ட நிலைகளில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நமக்கு எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி செத்துருக்குறாங்க. நம்ம உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் எல்லாருமே நம்ம இளவு போயிட்டு வந்துருப்போம். ஆனால் யாராவது செத்துட்ருப்பாடு நம்மக்கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்களான்னா இல்லை. இல்லை செத்தவங்களாவது நம்மக்கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்களான்னா இல்லை. இதுதான் மறைக்கப்பட்ட உண்மைன்னு பேர். அப்போது இந்த உண்மை தெரியாதனால்தான் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு இறைவன் வந்து அதான் நேற்று கூட கேட்டார், எல்லாம் இறைவன் செயல் அப்படின்வாங்க. இறைவனுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம எது சொன்னாலும் என்ன பண்ணுவோம்? இறைவன் மேலே பழி போட்டுருவோம். இறைவன் தான்பா எல்லாத்துக்கும் காரணம். இறைவன் வந்து நம்மளை தப்பு செய்ய சொன்னார், தவறான வழியாக காட்டினார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவன் மேலே பழியை போட்டுடுறோம். விதி அப்படின்றோம். எல்லாம் விதிப்பயன், வினைப்பயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளலார் வந்து அங்கே தெரியப்படுத்துகிறார், இறைவன்
நம்மளுடைய தாயாக தந்தையாக இருப்பவர் தான். ஆனால் அவர் நம்ம இந்த உலகத்திற்கு வாழ்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து விட்ட பிறகு நமக்கு 3 சுதந்திரம் கொடுக்குறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நமக்கு சுதந்திரம். எப்படி நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிட்ட உடனே ஒரு சுதந்திரம் கொடுத்துறோம் இல்லையா, மகளுக்கோ மருமோ, அதுவே நம்ம கண்ட்ரோல். அப்போ 3 சுதந்திரம் கொடுக்கும்போது அவர் என்ன சுதந்திரம் கொடுக்குறாரு? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தினால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த 3 சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் இப்போ முக்கியம். உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருச்சு, அவர் வேலை முடிச்சிருச்சு, ஆண்டவருக்கு நமக்கும் தொடர்பு கிடையாது. உலகத்துக்கு வர வச்சுட்டாரு, அனுப்பிட்டாரு, உங்களுக்கு உடம்பை கொடுத்துட்டாரு, உயிரை கொடுத்துட்டாரு இல்லையா, இந்திரிய கரணங்கள்லாம் கொடுத்துட்டு செட்டப் பண்ணியாச்சு. ஆனால் அவங்கள வாழ்வதற்கு ஒரு ஃப்ரீ விட்டுட்டார். உங்களுக்கு 3 சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் இல்லைங்களா? அப்போ இந்த 3 சுதந்திரத்தை வச்சு தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம். எது நமக்கு தேவையோ அதை செயல்படுறோம். இது யாருக்கு தடை இருக்கா? நீங்கள் இந்த மீட்டிங்கு வரணுன்னா வரலாம், வரலன்னா வரல, உங்கள் இஷ்டம் தானே. உங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலையும் வாழலாம், மரணமும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பிறப்பு எடுக்கலாம், அது உங்கள் சௌகரியம் உங்களுக்கு. ஆனால் இறுதியில் என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். இந்த 3 சுதந்திரத்தைகளை நீங்கள் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய முடிவு என்னவென்றால் மரணம். அதான் தண்டனை. தண்டனை என்பது நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் பஞ்சம், பசி, வறுமை இதெல்லாம் கூட பெரிய தண்டனை கிடையாது. மரணம் தான் தண்டனை. அதை தான் இயேசுநாதன் சொன்னார். என்ன சொன்னார்? பாவத்தின் சம்பளம் மரணம்னார். அப்போது தப்பாரே சகத்தவர் சாவே துணிந்தார்னார் வள்ளலார். தவறு செய்வதால் தான் மரணம் வருகிறதே தவிர மரணம் தானாக வருவதில்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுவரையும் நம்ம வாழ்ந்தவங்க பூரா எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? மரணம் அடைந்தவர்கள். அவர்கள் சொல்லிய, அவர்கள் பின்பற்றிய வரலாறுகளையும் வாழ்க்கை முறைகளையும் வழிகாட்டுதலையும் நாம் பின்பற்றி வரோம். அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதனால தான் வள்ளலார் வந்து இங்கே தெளிவுபடுத்துகிறார். இது இன்னைக்கு நேற்று இல்லப்பா, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலதால். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எப்பயுமே இருக்குது. இந்த நோய் இது ஒரு பெரிய நோய். ஆமாம், உயிர்ப்பிணி. இதை நீக்குவது யாரால் முடியும்? அருட்பெருஞ்சோதி அல்லால் வேறு ஆண்டவரால் ஒன்றும் ஆவது ஒன்றுமில்லை கண்டாயினார். வேறு எந்த கடவுளாலேயும் உங்கள் மரணத்தை நீக்குவதற்குண்டான வழி கிடைக்காது. ஏனென்றால் அவர்தான் உங்களை அனுப்பியவர். அவர் தான் உங்களுக்கு 3 சுதந்திரத்தையும் கொடுத்தவர். அவர்கிட்ட தான் நீங்கள் அருளை பெறணும். வேறு தெய்வங்கிட்ட அருளை கிடைக்காது, கொடுக்கவும் முடியாது. அப்படியே நீங்கள் போய் கேட்டாலும் இந்த தெய்வங்களெல்லாம் அங்கேருந்து வாங்கி தான் கொடுக்கும். ஹோல்சேல் டெப்போ அங்கே தான். இதெல்லாம் ரீட்டைல். இப்போ இந்த ஜவுளி கடையில் போய் ரோட்டில் ரீட்டைலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார்கிட்ட வாங்குறாங்க? ஹோல்சேலில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. மொத்த வியாபாரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ரீட்டைலில் கொடுக்குறாங்க. நம்ம ரீட்டைலில் கொடுக்குறதால இவன் தான் தயாரித்தான்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஹோல்சேல் கொடுக்குற டெப்போ தனியாக இருக்குது. அந்த ஹோல்சேல் டெப்போ தான் நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன் வள்ளலார் இவர் அழுத்தமாக சொல்கிறாருன்னா, நமக்கு அவருக்கு நம்ம உலக தெய்வங்கள்லாம் அவர் திட்டணுன்னு அவசியம் இருக்குது. எல்லாருமே கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் தான். அதனால் அவர்களை பேசுவதாலோ குறை சொல்வதாலோ நமக்கு என்ன லாபம்? ஆனால் உண்மை என்பதை நாம் மறைக்கக்கூடாது. மறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் அனுப்பினார். இதுவரையில் மறைத்து விட்டார்கள், இனி மறைப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த உலக மக்களுக்கு அருளை பெறும் வழியை நீ சொல்லுவதற்காக இந்த உலகத்திற்கு போன்னு ஆண்டவர் தான் அனுப்பினார் வள்ளலார் இல்லைங்களா? உங்களுக்கு தான் தெரியுங்களா, அடிக்கடி படிக்கிறீங்க. இறைவனால் வருவிக்க உற்றேன்னுவார். அப்போ இறைவனால் வருவிக்க உற்ற வந்த வள்ளலார் உண்மை சொல்லி தானே ஆகணும்.
அப்போ உண்மையை சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார், இந்த சரியை கிரியை யோகம் என்பதை 3ஐயும் அப்புறப்படுத்திட்டார். அதை நானே பார்த்தேன். 5-6 வயதிலிருந்து நான் சரியையும் பார்த்துட்டேன், கிரியையும் பார்த்துட்டேன், யோகத்தையும் பார்த்துட்டேன். இதனால் எந்த லாபமும் இல்லை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காக வந்துவிட்டேன். இப்போ ஞானத்தில் என்ன முதல் அப்படின்னா ஞான சரியைன்னு போட்டார். ஞானத்தினுடைய முதல் படியது ஞான சரியை. இந்த 3ஐயும் விட்டுட்டார். முன்னாங்க 12 படித்தரங்கள் உங்களுக்கு வேண்டாம், அதை முதல்ல நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. மறுபடியும் அதில் போய் நீங்கள் உருள வேண்டாம். இது புதிய மார்க்கம். இந்த புதிய மார்க்கத்தில் உங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சன்மார்க்கம் ஆரம்பித்தது. ஏன்னா வள்ளலார் முன்னாடியே 3 மார்க்கத்தை ஆரம்பித்தார். முதல் வேத சன்மார்க்கத்தை ஆரம்பித்தார். அது சரியில்லை, வேதங்களெல்லாம் பார்த்தா வேதங்கள் முடிவில் உண்மை சொல்லலைன்னு அதை தூக்கி போட்டார். அவர் ஷடாந்த சன்மார்க்கம்னு ஆரம்பித்தார். 6 அந்தங்களை தாண்டி இறைவனை காணக்கூடிய வழிக்கு பேர் ஷடாந்த சன்மார்க்க சங்கம். அதையும் பார்த்தார். அந்தங்களையும் தாண்டி அது பெரிய நிலையில் இருக்கப்பா, இந்த ஷடாந்தமும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதையும் தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது எல்லாம் உள்ளடக்கிய சமரசம், சோஷியல் மூமெண்ட், அதாவது ஒருமைப்பாடு. இங்கே ஜாதி மத இன ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் இல்லாத வேறுபாடற்ற ஒரு புது நெறியை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கணும். இந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தான். அது கூட இறைவனுடைய ஆர்டர். ஏன்னா ஒரு டவுட், இவரே இறைவனால் அனுப்பப்பட்டவர், ஏன் ஆரம்பத்திலேயே அந்த கடைசியாக சமரசத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ஏன் அதெல்லாம் தொடர்ந்து இவர் வந்தார்? அதாவது மனிதன் என்பவன் இறுதி பிறப்பு. இறுதி பிறப்பில் அவன் அடைய வேண்டியது அவனுடைய ஒழுக்க நிலையிலிருந்து தான் அடையணும். நீங்கள் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் உடனே நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் வருவீங்க? ஒழுக்கத்தை முதல் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி நீங்கள் வேற ஒரு ஒழுக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் முதல் சொன்னேன், சரியை கிரியை யோகம் என்ற 3 ஒழுக்கத்தில் நீங்கள் 12 படிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 12 படிகளில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கிறது திரைகள். அவர் வந்த உடனே எடுத்த உடனே சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்மளை கூட்டிகிட்டு வர்றாரு. அடிமுடி காட்டி அருட்பெருஞ்சோதி. அப்போது இந்த நிலைகளெல்லாம் தாண்டி நம்ம கூட இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு வேடிக்கை காட்டுற மாதிரி காட்டி கடைசியில் கொண்டு வர்றார். நம்மளாம் அன்பர்களாக்கி நண்பர்களாக்கி ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்களாக்கி நம்முடைய சகோதரர்கள் என்ற உரிமையில் இறுதியில் இந்த மார்க்கங்களெல்லாம் இந்தந்த வழியை சொல்லியது. இந்த வழியில் வந்தால் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்று மரணத்தை வென்று இறைவனை பார்க்கலாம், இறைவனோடு கலக்கலாம். 2 வழி இருக்குது. நீ இறைவனை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கலக்கணும். நம்ம இறைவனை பார்க்க முடியல, இறைவன் யார் என்பதே தெரியல. ஆளாளுக்கு ஒரு இறைவனை சொல்லிகிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் மதம் ஒரு கடவுளை சொல்லுது, கிறிஸ்தவ மதம் ஒரு கடவுளை சொல்லுது, பௌத்த மதம் ஒரு கடவுளை சொல்லுது. நம்ம மதங்கள் சைவம் வைணவம் என்ற 2 சமயங்கள் ஆயிரக்கணக்கான கடவுள் சொல்லுது. நீ எந்த கடவுளை உண்மை நம்புவீங்க? உண்மை என்பது நமக்கு புலப்படலையே. அதெல்லாம் வள்ளலார் கேட்டார், எத்தனை கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உடம்புக்கு உயிர் எத்தனை இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை உயிர் உங்கள் உடம்புல எத்தனை உயிர் இருக்குது? ஒரே உயிர். உங்களிடம் உடம்பை இயக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கும்போது இந்த உடம்புக்குள்ள 4 உயிர் 5 உயிருக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதே போல தான் இந்த உலகத்திற்கு கடவுள் ஒருவரே, படைத்தவர் ஒருவர். அவர்தான் இந்த அண்டங்களெல்லாம் படைத்தார். இப்போ கூட அண்ணன் நான் வரும்போது அதை படிச்சுட்டு இருந்தீங்க, பாடிட்டு இருந்தீங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்திலேயே கடவுள் ஒருவர் தான். அதுதாங்க ஒருவர் என்று சொல்லுவது எல்லாருக்கும் இயல்பு. அது நடைமுறையில் பழக்கத்துக்கு வந்துருச்சு. திருமூலர் ஒருவர் தான் சொல்கிறாரு, சித்தர்களும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒருவர் என்பது யாருன்னு சொன்னாங்களா? எல்லாரும் ஒளி தான் சொல்கிறாங்க. நான் அன்னைக்கு கூட பல மாதங்களாக சொல்லுவேன், ஒளி என்பது அவர்கள் பார்க்கின்ற ஒளி வேறு, வள்ளலார் காட்டிய ஒளி வேறு. இப்போ சூரியன் இருக்குது, ஒளி தானே. சந்திரன் ஒளி தானே. நட்சத்திரங்கள் ஒளி தானே. இந்த மின்சாரம் ஒளி தானே. அப்போ இதெல்லாம் கடவுள் ஆகிடுமா? கடவுளால் படைக்கப்பட்ட கருவிகளை ஒளியாக இருக்கிறது.
நீ ஒரு அணுக்களை போன வாரம் கூட சொல்ற, ஒரு அணுக்கள் உடைத்தாலும் அந்த அணுக்குள்ள ஒளிதான் இருக்கு. அப்போது அணுக்களையும் அண்டங்களையும் கிரகங்களையும் படைத்தவர் இறைவன். அந்த இறைவன் எங்கிருந்து செயல்படுகிறார், அவர் எப்படி இருக்கிறார், அதை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் பார்க்கவில்லை. ஏன் பார்க்கவில்லை? அதனுடைய தன்மைக்கு தான் மாறினால்தான் பார்க்க முடியும். அதான் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல்னு பேர் இருக்கு. நீ கடவுளுடைய உடம்பு பெற்றால்தான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் பூத உடம்பில் இருக்கிறீர்கள். பூதமிடம் என்றால் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய உடம்பில் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது. பார்த்துருக்கீங்களா சார்? உங்கள் உடம்புல தானே இருக்குது. நீங்கள் ஏன் போய் கடவுளை தேடுறீங்க? உங்கள் உடம்புக்குள்ளே உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறது உயிர் இருக்குது. உயிரை பார்த்துருக்கீங்களா? ஆன்மா இருக்குது பார்த்துருக்கீங்களா? அதை கூட விடுங்க, கரணங்களில் மனம் இருக்குதுன்னு சொல்கிறோம். மனதை யாராவது பார்த்துருக்கீங்களா? புத்தி பார்த்துருக்கீங்களா? சித்தம் பார்த்துருக்கீங்களா? அகங்காரம் பார்த்துருக்கீங்களா? என்ன பார்க்க முடியும்? புறக்கருவிகள், கண்ணு மூக்கு காது செவி மெய் என்ற புறக்கருவிகள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது கூட மூஞ்சி உங்களால் பார்க்க முடியாது, கண்ணாடியில் தான் பார்க்கணும். உங்கள் கண்ணு உங்களுக்கு தெரியுதா? முதல்ல உங்கள் மூஞ்சி நீங்களே பாருங்கள், தெரியுதா? பார்க்கலாம். அப்போ கூட ஒரு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு தான் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கணும். நம்மளுடைய உடம்பையே நாம் பார்க்க முடியாமல் நம் உடம்பிலே இயங்கக்கூடிய உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, கரணங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு இறைவன் இருக்கிறார். அவருடைய தொடர்பு தான் இதெல்லாம் இயங்குது. ஆமாம். அப்போதான் அதனால தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, தன்னை அறிந்து கொள்ளும் முதலுன்ட்டார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, இல்லைங்களா? அப்போ தன்னை அறியாமல் நீங்கள் யாரையுமே அறிய முடியாது. முதல்ல நம்மளை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே. நம்ம யாருன்னு தெரியாதானே நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்கள தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மற்றவங்கள தான் கேட்டுட்ருக்குறோம், மற்றவங்கிட்ட தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்மளை அறியறதே கிடையாது. தன்னை அறிந்து கொள். சில ஞானிகள் தன்னை அறிவதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் முடிவில்லை. இப்போ சித்தர்கள்லாம் ஜீவனை பார்த்துருக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேர். ஆன்மாவை பார்க்க முடியல. எக்ஸ்ரே மாதிரி சித்தர்கள் தன்னுடைய தேவ கணல்னால உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்துருக்கிறார்கள், ஜீவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஜீவன் முக்தர்கள்னு பேர். அப்போ ஜீவன் என்பது உயிர். உயிர் அவங்க பார்க்குறாங்க. உயிர் வெளியே போகாத அடக்குறாங்க. அடக்குன்ற பொழுது அவங்க நிலை என்ன ஆகுது? சமாதி நிலை ஆகிடுது. இயக்கம் நின்று போச்சு. அதெல்லாம் கூட இருந்தவர். அப்போ இயக்கம் நின்றுவிட்ட பிறகு உடம்பு என்பது அசையாமல் உட்காந்துருச்சு. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேர். ஆனால் வள்ளலார் ஜீவன் முக்திக்கு இங்கே வேலையே கிடையாது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள், ஜீவன், ஆன்மா அத்தனையும் ஒளியாக மாற்றணும்னா. ஏனென்றால் ஆன்மாவனுடைய தன்மைக்கு இதை மூணையும் மாற்றணும், மாற்ற முடியும்னார். இதை மாற்றுவதற்கு பேர் தான் சித்தி நிலைன்னு பேர். அப்போ சித்தி எதனால் வரும்? அருள்னால தான் வரும். அருட்பெருஞ்சோதி அகவலில் சொல்லியிருக்கார்ல, தோழலாம் குடந்திட சூனரம் அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட. அப்படியே லைனாக கொண்டு வருவார். அப்போ தான் சொல்லுவார், மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்னு வருவார். அது ஒரு 20-30 பாடல் லைனாக கொண்டு வர. இறுதியில் சொல்லுவார், பொன்னுடம்பு இறக்கும் பொருந்திடும் பொருட்டால் என்னுடம் கலந்த எந்த நீ அன்பேன்னுவார். புரியுதுங்களா? பொன்னுடம்பாக மாறணும். பொன்னுடம்பு என்றால் என்றும் அழியாதது. நம்மளுடைய உடம்பு அழிஞ்சு போகிறது. இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் அனுபவின்னு தான் சொல்கிறார். நீங்கள் போய் கஷ்டப்பட வேண்டாம். நான் கொடுத்துருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். நான் கொடுத்த புதையலை எடுக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த புதையலை எடுப்பதற்கு தான் வழி சொன்னவர் வள்ளலார். அந்த புதையலுக்கு என்ன இருக்கா? ஒரு கதவு, ஒரு பூட்டு போட்டிருக்கு. அந்த புதையல் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு கதவும் அது வெளியே ஒரு பூட்டும் இருக்கிறது.
அப்போ இந்த பூட்டை திறப்பதற்கு எது தேவை என்றால் ஜீவகாருண்யம் தான் தேவைங்க. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் தான். உள்ள போகிறதுக்கு உங்களுக்கு பூரண அருள் வேணும். இதைத்தான் வள்ளலார் அழகமாக சொல்கிறாரு. ஞானசரிகளுடைய பாடலை 28 பாடல்களையும் படித்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய உண்மையை நமக்கு இந்த 28 பாடலை வச்சுட்டார். அதனால தான் உங்களுக்கு காலம் போதாது. நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம், வியாபாரத்தை எப்படி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த பிறவி போனால் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைப்பது என்பது உறுதியல்ல. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விரைந்து விரைந்து அடைந்திடுவின் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன், நீர் வேறு நினையாது. நான் சொல்கிறதுனால எதை எனக்கு ஒரு சாதகமாக அந்த ஈரோடு கதிரோடு பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இல்லை வள்ளலார் இப்படி அவருக்கு சாதகமாக பேசுனாருன்னு நினைக்காதீங்க. உங்களால் எனக்கு எந்த விதமான லாபம் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினால் இதை சொல்லுகிறேன். சொல்லுகின்றேன் பற்பல நான் துரிசலவே சூதலவே தூய்மை உடையனவே வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறு வார்த்தை என் வாய் விளம்பாது. ஏன்? ஐயர் என் உள் நின்று இயங்குகின்றபடியால். என் உள்ளிருந்து இறைவன் சொல்லுவதால் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் தூய்மையுடையது, வெல்லுகின்ற வார்த்தை, வெறும் வார்த்தை அல்ல. ஏதோ ஒரு ராமாயண மகாபாரதம் கேட்டுட்டு ரசிச்சுட்டு போகிற வேலை கிடையாதுங்க. அதனால தான் வள்ளலாருக்கு சொல்கிறாரு, விரைந்து விரைந்து அடைந்திடுவீன் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன், நீர் வேறு நிலையாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு? திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீதி. சாதாரணமான வார்த்தை அல்ல. அப்போ என்ன பண்ணணும்? கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் வெறுகி கருண கடவுளை உட்கருதி வினோக்களித்தேன். கடவுளை எங்கே நீங்கள் பார்க்கணும்? உங்கள் உள்ளத்தில் உங்களை இயக்கக்கூடிய உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீங்கள் தொடர்பு கொண்டால் மட்டுமே தன்னை அறிந்து இன்பம் வருவது. அதுதான் தன்னை அறிந்து இன்பம் வருவது. நீங்கள் வெளியில் அறிந்து இன்பம் வர முடியாது. அது இன்பமும் துன்பமும் உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இன்பம் வரும், கொஞ்ச நேரம் துன்பம் வரும். இன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறீங்க, துன்பம் வந்தால் சோர்வடைகிறீங்க, இல்லைங்களா? ஆனால் இங்கே வள்ளலாருடைய மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் வந்தீங்கன்னா இன்புறலாம். என்ன சொல்கிறாரு? இன்புறலாம், எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய் வல்ல நமது இறைவனையும் பெற்றிடலாம், அன்புடையீர் வம்பினிங்கு. இல்லைங்களா? நம்மள அழகாக சொல்லுவார். இன்புறலாம், எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய் இறைமையும் பெற்றிடலாம், அன்புடையீர் வம்மின் இங்கே. கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுங்க, அகவடிவு அனகவடிவாகி. உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா ஒளி அகமுழுதும் நிரம்ப வேண்டும். அகவடிவம். இப்போ அகத்தில் இருக்கக்கூடிய வடிவம் அனகமாக விரியணும், உடல் முழுவதும் விரியணும். புரியுதுங்களா? அகவடிவிந்த அனக வடிவாகி பொன்குடைலன் ஒளிரொளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறக்கரிதாமணியே. தவறான வழியில் போகிறவங்களுக்கு கிடைக்காது. வன்புடையார் பெறக்கரிதாமணியே எங்க இருக்கா? சிற்சபையின் மாமருந்தே. அந்த மருந்து தான் இறைவன் வச்ச மருந்து. அது மாமருந்து. என்றுறவின் தீமையெல்லாம் தவிர்த்து உங்களுடைய தீமைகளெல்லாம் நன்மை என்று கொண்டு வருவதற்கு ஒரு மாபெரும் மருந்து இருக்கிறது. அந்த மருந்து இறைவன் ஆன்மாவில் வைத்திருக்கின்றார். அந்த மருந்தை எடுப்பதுதான் சுத்த சன்மார்க்கம் காட்டு வழி. இதை எடுப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? பேசிக் ஜீவ காருண்யம் ஒழுக்க வேண்டும். புரியுதுங்களா? அதனால்தான் தீமையெல்லாம் நன்மை என்றே திருமூலம் கொண்டறிவி சிறியனுக்கு என்ன கொடுத்தாராம்? அருளமுதம் அளித்து. எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றார் பாருங்க. தீமையெல்லாம் நன்மை என்றே திருமூலம் கொண்டருளி சிறியனுக்கு அருளமுதம் அளித்து
அளித்த திறத்தை ஆமயம் தீர்த்து இயற்க இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையால் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமறிவி இரவாத நலம் பெறலாம் உலகி. நல்ல ஒரு தருணம் இது வல்லை பம்பி நீரே. இந்த தருணம் இறைவனை வரவைத்து கொண்டு சொன்னவர் வள்ளலார். மற்றவங்களாம் அப்படி சொல்லலை. மற்றவங்களாம் இறைவனை வர வச்சுக்கிட்டு யாரும் சொல்லலை. இறைவன் வள்ளலார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், இந்த நேரம் நல்ல நேரம், இது தருணம் நல்ல தருணம். இந்த தருணத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்கிறதே கஷ்டம். புரியுதுங்களா? அப்போ இந்த தருணம் சன்மார்க்க காலம்னு அதுக்கு பேர் வச்சார். இனி வருங்காலம் சுத்த சன்மார்க்க காலம். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் கிடையாது. அப்போ இந்த சுத்த சன்மார்க்க நெறியை நீங்கள் பின்பற்றினால் நமக்கு வேண்டியது என்ன என்றால் ஒழுக்கமாக. அதுக்கு பேர் தான் ஜீவ காருண்ய ஒழுக்கம்னு போட்டார். ஜீவனை காப்பாற்றும் ஒழுக்கம். எங்க நம்ம ஜீவனை நீங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் மற்றவர்கள் உயிரை காப்பாற்றுங்கள், உங்கள் உயிர் காப்பாற்றப்படும் என்று டைரக்டாக அடிச்சவர் வரல. உங்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் மற்ற உயிர்களை காப்பாற்றுங்கள். மற்ற உயிர்களை காப்பாற்றினால் உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்படும். இதுக்கு பேர் தான் சித்தி நிலை. அப்போ சித்தி என்பது இறைவனுடைய அருளை பெறுவது, முழுமையாக பெறுவது, பூரணமாக பெறுவது, மரணத்தை வெல்லுவது, மரணமிலா பெருவாழ்வில் வாழ வைப்பது. அப்படிப்பட்ட மருந்துதான் நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறது. அதற்கு அருள் அமுதம் என்று பெயர். இல்லைங்களா? அப்போ அந்த அருள் அமுதம் அருள் விளக்க மாலையிலே முதல் பாட்டு என்ன போட்டார்? அருள் விளக்கே அருட்சுடரே அருஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள்கடிந்து என் உலம் முழுதும் இடங்கொண்ட பதியே என்னறிவே என்னுயிரே எனக்கினிய உறவே மருள்கடிந்த மாமணியே மாற்றறியா பொருளே மண்ணில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கு தெருளடித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. அப்போ அது அருள் விளக்கு எங்கும் இல்லை, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கு. வேற எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டாம். வெளியில் வச்சுட்டு ஒரு மாடல் பிரேம் பண்ணலாம். அருள் விளக்கு என்பது ஆன்மா இருக்கக்கூடிய சிற்றபையில் இருக்கக்கூடிய விளக்கு தான் அருள் விளக்கு. அந்த அருள் விளக்கில் தான் ஞான மருந்து இருக்கிறது. ஞான மருந்து என்பது அருளை குறிப்பது. அந்த அருளை யார் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் யார் என்பது தெரியும். நாம் பேசலாம், படிக்கலாம், பாராயணம் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. இந்த 3 சுதந்திரத்தையும் இறைவன் திருவடிக்கே நீங்கள் சரண்டர் செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் என்ன பண்ணோம்? இந்த 3 சுதந்திரத்தையும் திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட காட்டிங்கன்னா கிடைக்காது. நம்மகிட்ட கொடுத்துருக்காரு 3 சுதந்திரம். ஆமாம், பட முடியாது இனித்துயரம் பட முடியாத அரசை பட்டதெல்லாம் போதும் பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் பொருள் ஆவியலாம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவியலாம் உமந்தனக்கே அளிப்பாய் வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுன் மணியே குருமணியே நன்மணியே நடராஜ மணியே என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு நாம் நம்முடைய அடைய வேண்டியது முத்தி நிலை அல்ல, சித்தி நிலை. சித்தி என்பதுதான் மரணத்தை வெல்லும் மார்க்கம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து சிந்திக்கணும். அதாவது சன்மார்க்கம் என்பது கேட்டுவிட்டு போவதில்லை, இது வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியில் நாம் எல்லாம் ஒவ்வொரு கணம்னா என்ன? அரை செகண்டு, 1 நிமிஷம் என்ற வேற, அரை கணமும் நான் தரிக்க மாட்டேன்னு வரவில்லை. நீங்கள் 1 செகண்டுன்றீங்க, அவர் அரை கணம், இந்த கையை தொடர்றதுக்குள்ளே பாதி. அதில் அந்த நேரம் கூட நான் இறைவனை மறந்ததில்லை.
ஏன்னா நம்மளுடைய படைத்த இறைவனை நாம் மறந்தால் என்ன ஆகும்? நான் மறந்தேன் எனும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கனம் தறியேன் ஆணை நும்மானை என்றார். அப்போ அரைகணமும் நான் தரிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு, எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கு. அவர் சும்மா நினைக்கிறது எதுக்கு நினைக்க சொல்றாரு? நம்ம இன்பமுடன் வாழலாம். எல்லா உலகம் இன்புற வாழ்ந்துடலாம் இல்லையா? அப்போ இன்பமுற வாழ்வதற்குத்தான் வழிகாட்டுகிறாரே தவிர நமக்கு துன்பம் வருவதற்கல்ல. இது ஆனந்தத்தினுடைய வாழ்க்கை. நாம் ஆனந்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமல் துன்பமாக வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து மரணத்தை அடைந்து மறுபடியும் எந்த பிறவி கிடைக்கும் என்பது தெரியாமல் வாழ்வதை விட இந்த பிறப்பிலேயே உயர்ந்த பிறப்பை பயன்படுத்தி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று மரணத்தை வென்று நாம் எல்லாம் வாழ்வாக வாழ வேண்டுவதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு பணி. இது நம்ம இறைவனுக்கு செய்கிறது, அப்பாவுக்கு செய்கிறது. அப்பா என்ன நோக்கத்திற்காக நம்மை அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் கடைபிடித்தால் நம்முடைய தந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் போல் மகிழ்ச்சி கொள்ள உலகத்தில் யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நம்ம யாரை நினைக்கணும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இடைவிடாது தூங்கும் போதும் விழிக்கும் போதும் வேலை செய்கின்ற பொழுதும் வியாபாரம் செய்கின்ற பொழுதும் எந்த நேரமும் இடைவிடாது நினைவில் கொள்ளுங்கள். அப்போ அந்த நினைவில் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் 100% சக்ஸஸ் ஆகும். அவர் நினைக்கிறதுக்கு தனியாக போய் இடம் ஒதுங்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த உணர்வு தான், அந்த உணர்வு நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஒரு செகண்ட் மறந்தால் நம்ம என்ன ஆகும்? மரணம் தான். ஏன்னா நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நாம் நினைக்காமல் வேறு யாரும் நினைப்பது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் நினைத்து அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் நன்றி கூறி நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் பெற்று அருளை பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்படியே உட்காருங்க.